ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஒரு நண்பர் நம்மள்ட்ட கால் பண்ணி பேசும்பொழுது அவர் காம்பவுண்ட் வால் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி கட்டி முடித்த வீட்டிலேருந்து சாண்டு கொஞ்சம் மீந்திருக்கு. அது கூட கொஞ்சம் சாண்டு சேர்த்து ரெண்டுத்தையும் சரியான விதத்தில் கலந்து நம்ம பூச்சி வேலை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பவுண்ட் வாலுங்கிறதால அவருக்கு உண்டான பதில்கள் வேறு. பட் நம்ம கட்டுமானம், அதாவது வீடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த சாண்டையும் சாண்டையும் கலந்து நம்ம பயன்படுத்தலாமா, சப்போஸ் அது பயன்படுத்தினாலும் ஏதாவது விளைவுகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையே நம்ம எளிமையாக சுருக்கமாக இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு ஆற்று மணல் வாங்கி நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்த இருந்தாலும் நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்த முடியாது. பட் அதை நம்ம வாங்கி சலித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபைனஸான மெட்டீரியல் தான் வந்து அந்த பூச்சி வேலைக்கு உகந்ததாக இருக்குது. கான்க்ரீட் பிரிக் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஹார்டான மணல் தான் நம்ம அந்த இடத்துல வந்து தேவைப்படுது. ஏன்னா அது பிடிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ அதனால தான் மணலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் மணலாக சொல்லுவோம். ஆற்று மணலெலாம் அதெல்லாம் கான்க்ரீட் வந்து மணல் வர காலத்துலேயே நம்ம கொஞ்சம் பெரும் மணலாக வந்து கான்க்ரீட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். பிரிக் ஒர்க்குக்கும் கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் மணல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு வந்து சாண்டு உகந்தது. பட் நம்ம இந்த பூச்சி வேலையை பொறுத்த வரைக்கும் மணல் வந்து ரொம்ப ஃபைனஸான மெட்டீரியலாக வந்து தான் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த க்ரஷர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாண்ட் தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய டஸ்ட்டை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி அதை தனியாக வந்து வியாபாரமும் மார்க்கெட்டில் சில பேர் செய்கிறாங்க. ஸோ அதை நம்ம தவறுதலாக வாங்கி பூச்சி வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபைனஸ் வந்து ரொம்ப நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு போலயே ரொம்ப ஃபைனஸாக இருக்கும். ஸோ அதை தவறுதலாக வந்து நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம நார்மலாக ஒரு கம்பி எடுத்து சும்மா குத்தி பார்த்திங்கன்னா அது தடலாக பேத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விளைவுகள் வந்து அந்த மாதிரியான டஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு விளைவுகளாக இருக்கும். பட் அதே போல் இன்னொரு விஷயம், நம்ம திடல் மண் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வயல்களில் நிலங்களில் வந்து நம்ம கொஞ்சம் நோண்டினதுக்கப்புறமா அடியில் இருக்கக்கூடிய அந்த மணலை வந்து ஆற்று மணல் என்று சொல்லி சிலர் வந்து திருட்டுத்தனமாக வியாபாரம் செய்கிறாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அதே போல் க்ரஷர் டஸ்ட்டுக்கு என்ன விளைவுகள் இருந்ததோ அதே போல் இந்த ஆற்று மணல் என்று நம்பி வாங்கக்கூடிய அந்த திடல் மண்ணும் அதே விளைவுகளை தான் ஏற்படுத்துது. அந்த திடல் மண்ணை நம்பி வாங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்பி நம்ம சாண்டை வந்து தாராளமாக வாங்கலாம். அது வேலைக்கும் உகந்ததாகவும் இருக்கும். சாண்டையும் சாண்டையும் நம்ம பூச்சி வேலைக்கு கலந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக டெக்னிக்கலாக அட்வைசபிள் கிடையாது. சப்போஸ் நம்ம சில பூச வேண்டிய சூழ்நிலைகள் அமைந்தால் வந்து அது வந்து கட்டிடத்துக்கு பயன்படுத்தாமல் நான் நார்மலாக செப்டி டேங்க் அவுட்டு சைடு வரக்கூடிய பிளாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை காம்பவுண்ட் வால்குள்ளே பிளாஸ்டிங், இது இல்லாமல் நம்ம நார்மலாக ஸ்டேர்கேஸ் எழுதுகிற போகிறோம், படிக்கட்டுக்கு வந்து நம்ம சிமெண்ட்டு பூச்சி பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், கார் ரேம்ப், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த பூச்சி வேலையை பயன்படுத்தலாம். பட் அதுலேயும் நம்ம சாண்டை வந்து சலித்து பயன்படுத்தணும். சாண்டு வந்து ஒரு 70 to 75% வந்து நம்ம எடுத்துக்கிட்டு சாண்டு சலித்தது வந்து ஒரு 25%. ஸோ இந்த மாதிரியான விகிதத்தில் நம்ம கலந்து இந்த வெளி சைடு வரக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து நம்ம பூச்சி வேலைக்கு பயன்படுத்தலாம். ஸோ கட்டிடத்துக்கு பயன்படுத்தும் போது இது கண்டிப்பாக வந்து சில விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டிக்கொண்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.